வீடு கட்டி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த இலங்கை முகாமில் வசித்த பெண் விழா மேடையில் இருந்து ஓடி சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாதம் தொட்டு ஆசி பெற்ற அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். என் பேர் சாரா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இலங்கை முகாமிலிருந்து வர்றேன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நாங்கள் ஸ்ரீலங்கனால எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது. பிரைவேட்லேருந்து வேலை கிடச்சிச்சு. இந்த மாதிரி லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வீட்டிலேருந்து அனுப்பலை. இதுமாதிரி பொம்பளை பொண்ணை இப்படிலாம் வேணாம், அன்டைம்லலாம் போகிற மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனால போகலை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஃபேஷன் டிசைனர் படிக்கணும் ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை, வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமாக ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லித்தரோம், சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் அதில் போய் முதலாக போய் பேரை கொடுத்தேன். எல்லாத்துலேயும் முதலாவும் பண்ணினேன். கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு ஆர்டரும் வந்துருந்துச்சு 500ல். அந்த ஆர்டரு எடுத்து நான் பண்ணினா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஏன்னா வீட்டில் தையல் மிஷின் இல்லாதனால வெளியில் போய் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால அதில் எனக்கு 200 தான் கிடச்சிச்சு. கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கும்போது எனக்கு 2வது ஆர்டர் வந்துச்சு 1500ல். எனக்கு அதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு. அப்புறமா கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு பிரைடல் ப்ளவுஸ் கிடச்சிச்சு. அதில் 15,000க்கு பண்ணினேன். அதில் 5,000 ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன். நான் வீட்டிலேருந்து இப்போ இந்த ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, நீங்கள் இதே ஸ்டேஜில் இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க. நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணாக நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு கச்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா. அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். தரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி தான் இது. தமிழக அரசு அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றியது. அவங்களுக்கு மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு அழகான கெஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சாரா. தேங்க்யூ very much. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஒரு நல்ல சமையலுக்கு அடையாளம் அதோட தூய்மை தாங்க. பாக்குறீங்களா? நாங்கள் பயன்படுத்தும் அனைத்து மூலப்பொருட்களும் 3 லெவல்ஸ் ஆஃப் கிளீனிங் செய்த பிறகு சுத்தமான கைப்படாத முறையில் சர்வதேச தரத்திற்கேற்ப 21க்கும் மேற்பட்ட குவாலிட்டி செக்ஸுடன் தயாரிக்கப்பட்டுதான்